வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இப்பதான் உங்களுக்கு குரு பயிற்சி வந்திருக்கு. அந்த குரு பயிற்சி நல்லது செய்யற மாதிரி இருக்கு. பாகிஸ்தானத்துல தான் குரு வந்திருக்காரு. பாகிஸ்தானத்துல குரு வந்தாலே நல்லா இருக்கும், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் எதிர்பாராத சில காரியங்கள் இனிமேல் நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்து ஒரு சில காரியங்கள் நடக்காம இருந்தால் அந்த காரியங்கள் கூட நடக்கும். அதே போல நீண்ட தூரம் போறது, வெளிநாடு போறது, படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, கான்ட்ராக்டை ரினிவல் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அது நமக்கே அப்படி தோணும், வேலை மாறணும்னா மாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா செக்ஷன் அந்த மாதிரி எதுவும் மாறணும்னா கூட நம்ம மாறிக்கலாம். அப்படி மாறினா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை அது தீர்த்து வைக்கும். ஏற்கனவே இந்த பணத்தினால பிரச்சனைன்னு வரும். பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாது, வாங்கியிருந்தாலும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நகைனால பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்திருக்கும். நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, நகையை விற்கிறது, ஏதோ ஒரு வகையில் தொந்தரவெல்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, அப்படியெல்லாம் கூட வந்திருந்திருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் கூட பிரச்சனை வந்திருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி இந்த கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் நிறைய பேரை படாத பாடு படுத்திடும் துலா ராசிக்காரவங்களை. ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது. அந்த கடன் காட்சியிலாம் அவ்வளோ கஷ்டங்கள் வராது, கடன் நெருக்கடியும் இருக்காது. அதே மாதிரி கடன் கட்ட முடியாமல் இது வரைக்கும் நம்ம தவிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இனிமேல் அந்த கட்ட முடியாத கடனை கட்ட முடியும். அதுக்கான கிரகமைப்புகள் இப்போ இருக்கு உங்களுக்கு. அதனால நீங்கள் நம்பிக்கையோட இருக்கலாம். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு. பொதுவாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு கண்களில் ஏதாவது உபாதை வரும். அதாவது கண்ணு வலி அல்லது கண்ணில் ஏதோ ஒரு தொந்தரவு, அது மட்டும் கொஞ்சம் வரும். ஆனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்கு நன்மையில் முடியுமானா அதில் நன்மையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக ஏற்கனவே ஒரு மாதமாக நீச்சமாக இருக்கார். செவ்வாய் நீச்சமாக எப்போயெல்லாம் இருக்காரோ அப்போ பூராமே உங்களுக்கு அந்த காசு பணம் கிடைக்காது சரியா. என்ன சார் இப்போ குரு பயிற்சி வந்துச்சு, காசு பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க, செவ்வாய் பயிற்சியை சொல்கிற போது காசு பணம் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. காசு பணம் கிடைக்காதுன்னா தொடர்ந்து நான் கிடைக்காதுன்னு சொல்லலை. இப்போ குரு பகவான் காசு கொடுப்பாருன்னா வருஷம் பூரா கொடுப்பார். செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அதனுடைய பலன்கள் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. அப்போ செவ்வாய் பகவான் ஏற்கனவே ஒரு மாதம் நீச்சமாக தான் இருக்கார். இப்போ வைகாசி 25 வரைக்கும் நீச்சம் இருக்கும். அந்த காலத்தில் மட்டும் நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வரும், வராமல் இருக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சம்பளம் கூட கரெக்டாக வராது. அது டெய்லி பேசிஸில் வேலைக்கு போனாலும் மந்த்லி சம்பளம் வாங்கினா கூட அந்த சம்பள பாக்கி ஏதாவது ஒரு வகையில் வராமல் நின்றுக்கும். அது அப்படியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது, ஒரு வைகாசி 25 வரைக்கும் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த சம்பள பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் கூட அது கூட தாமதமாகும். ஆனால் வைகாசி 25க்கு அப்புறம் வரும். அதே போல் 10ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது. இந்த போலீஸில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சோகங்கள் வாங்கி கொடுக்கும். ஏதாவது ஒரு சொத்து வாங்கி தரும். அது வீடோ வாகனமோ ஏதோ வாங்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு வீடு கட்டுற பாக்கியங்கள் கூட கிடைக்கும். அதை அந்த செவ்வாய் செய்வார். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்குது. 7ஆம் அதிபதி நீச்சமான டக்குன்னு நமக்கு அந்த திருமணம் சார்ந்த வேலைகளை பண்ணுற போது உடனே அந்த வேலைகள் கொஞ்சம் டக்குன்னு நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வரும். அது கொஞ்சம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஆனால் அது ஒன்றும் ரொம்ப பாதிக்காது, சும்மா டெம்பரவரியாக தான் இருக்கும். வைகாசி 25 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் எடுத்துக்கோ. சுக்கிர பகவான் தற்போது வரைக்கும் 6வது ராசியில் இருக்கார்.
ஒரு 2-3 மாசமாவே 6வது ராசியில தான் இருக்காரு. சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலதுக்கு நல்லது இல்லை. காரணம் என்னன்னா 6ல் சுக்கிரன் இருக்கும்போது உங்க வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூராமே ரிப்பேர் ஆகும். அதாவது டிவி ரிப்பேர் ஆகிறது, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிறது, வீட்டில் இருக்க குக்கரு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்பெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தான், அதெல்லாம் வந்து பழுதுபடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் சில பொருள்களுக்கு வந்து புது பொருள் வாங்குற மாதிரி வந்துடும். ஒரு சில பொருள்களை வந்து பழைய பொருளவே நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம். அந்த வேலையை அந்த சுக்கிரன் தான் செய்வார். அதே மாதிரி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வாகனத்தினால விரயம் வரும். வண்டி கொடுத்தாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வாகனங்களையோ வீட்டையோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அப்படி தோணும். ஆனால் அது வந்து வைகாசி 17 வரைக்கும் தான் தோணும். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் பொருள்கள் வந்து பழுதுபடாது. அதே போல் அந்த வீடு விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வராது. அந்த வைகாசி 17க்கு அப்புறமே சுக்கிரன் 7ல் இருக்கனால ஒரு சிலருக்கு அந்த திருமண பாக்கியம் உருவாயிரும். செவ்வாய் கொடுக்கலன்னா கூட சுக்கிரன் வர்றாரு, அவர் வந்து அந்த திருமண பாக்கியத்தை கொடுப்பார். அப்போ திருமணம் முடியாதவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு பண்ணலாம். பண்ணுனா நடக்குமான்னா நடக்கும். ஒன்று சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும், அப்படி இல்லைன்னா நிச்சயமாவது நடக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சிலர் கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடை வந்து செவ்வாயும் கொடுக்க தான் செய்வார், சுக்கிரனும் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை சத்தம் வந்துடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும். ஷேர். அடுத்து வந்து உங்களுக்கு சனி பகவான், ராகு பகவான் இரண்டுமே வந்து 5வது ராசியில் தான் இருக்காங்க. பொதுவாக சனி வந்து 5வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து புத்திர தோஷத்தை வந்து உருவாக்கும். புத்திர தோஷம்னா ஒரு சிலருக்கு டக்குன்னு குழந்தை பிறக்க விடாது, ஏதோ ஒரு வகையில் தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லது ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளோட வந்து ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்திடும். அல்லது அந்த பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அல்லது பிள்ளைகளை வந்து வேலை அல்லது தொழிலின் காரணமாக நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அல்லது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வண்டி வாகனத்திலாம் கூட பாதிப்புகள் வந்து வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரிங்களா? சரி, இதை மட்டும்தான் அந்த சனி பண்ணும். மற்றபடி பெரிய வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணாது. அதே போல் கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ல் தான் இருக்குது. 11ல் கேது இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கேதெல்லாம் வந்து எதிர்பாராத வெற்றிகளை தரும். நம்ம எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி தருதோ இல்லையோ, எதிர்பார்க்காமல் இருக்கோம்ல, அந்த நேரத்தில் நம்ம சில வெற்றிகள், நன்மைகள், மகிழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து தரும். அதனால் கேது வந்து உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஆக எல்லா கிரகங்களையும் பார்க்குற போது பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. அந்த கெட்டுப்போன கிரகங்கள் எல்லாமே இப்போ சரியாக இருக்குது. அப்படி இருக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையும் இனிமேல் சரியாக இருக்கும், நல்லா இருக்கும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.